வணக்கம்டா மாப்பிள்ள. நம்ம இன்றைக்கி சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து ப்ளூ லாக் அப்படிங்கிற ஒரு அனிமையோட வந்து கொலை பண்ண போகிறாங்க. அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்ன எமௌண்ட் கலெக்ஷன் கொண்டு வராங்க, என்னென்ன ட்ரெஸ் கொண்டு வர போகிறாங்க, ஏதாச்சும் வெப்பன் தர போகிறாங்களா, என்னென்ன ஃப்ரீயாக வரப்போகுது அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நருட்டோ அப்படிங்கிற ஒரு அனிமி இருக்குது. அந்த அனிமியை வந்து கொலை பண்ண போகிறாங்கன்ட்டு ஒரு டீட்டெயில் வந்துச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அதை பற்றி எந்த ஒரு டீட்டெயில்ஸும் இல்லை, யாருமே இப்போ வந்து போடல. அதோட டீட்டெயில் என்ன, அது வந்து இப்போ என்ன நிலமையில் இருக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேலே வந்து நம்ம ப்ரொஃபைல் இருக்கும் பார்த்தீங்களா, அதை டேப் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. கீழே வந்து விஷ் லிஸ்ட்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டேப் பண்ணிங்கன்னா நான் வந்து எல்லாத்தையும் வந்து ஃபேவரட்டில் போட்டிருப்பேன். நீங்கள் வந்து என்னோடய யூஐடி தரேன். நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஷ் லிஸ்ட்டில் வந்து எல்லாமே இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் வந்து ஃபேவரட்டில் போட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த அனிமியோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் சம்மந்தப்பட்டது. இந்த அனிமி வந்து ஃபுல்லாகவே ஃபுட்பால் சம்மந்தப்பட்டது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 பேர், ஹீரோ ஒருத்தாள், அப்புறம் சைடு கேரக்டர் ஒருத்தாள். ஹீரோவோட வந்து சைடு கேரக்டர் தான் வந்து பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க இந்த ஃபுட்பால் கேமில். அனிமி வந்து சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா ஃபேஸ் பார்த்தீங்களா 2D, அதில் உள்ள வந்து ட்ரெஸ் எல்லாமே வந்து 2D அப்படிங்கிற ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. 2D வந்து 3Dயோட வந்து கொஞ்சம் கம்மியானது தான் 2D. இது பார்க்கவே கொஞ்சம் நல்லாவும் இருக்கிற மாதிரி இருக்குது. கண்ணிலேருந்து ஒரு மாதிரி கலர் வருது பார்த்தீங்களா, இது வந்து கில் எடுத்தால் வர மாதிரி வந்து வச்சுருக்காங்க. இது வந்து அதோட ஃபேண்ட்டு. இவன் பேர் பார்த்தீங்கன்னா, ஹீரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாகி. ஹீரோட பேர் வந்து நாகி. சைடு கேரக்டரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இசாகி. பார்த்தீங்களா, ஹீரோவோட கண்ணோட இசாகியோட கண்ணு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, ஒரு மாதிரி க்ரீன் கலரில் வருதா. எனக்கு வந்து பர்சனலாக க்ரீன் கலர் பிடிக்கும், அதனால தான் வந்து இது நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இசாகியோட ஃபேண்ட்டு. இது வந்து நாகியோட ஃபேண்ட்டு. ஃபேண்ட் வந்து பார்த்திங்கன்னா காஸ்டியூம் வந்து ஃபுல்லாக போட்டு தான் சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் காஸ்டியூம் போட்டுட்டு கீழே அடித்தோம்னா அங்கே இருந்து கால்லேருந்து புகையாக வருதா, அது மாதிரி மேலே வந்து கண்ணிலேருந்து புகையாக வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 2 வந்து நாகியோட ட்ரெஸ், 2 ட்ரெஸ் வந்து நாகியோட ட்ரெஸ்ஸு. அது அவங்க எஃபோர்ட்லாம் எப்படி இருக்குது பார்த்திங்களா. 2 வந்து நாகி ட்ரெஸ்ஸு, இன்னும் 2 வந்து இசாகி ட்ரெஸ்ஸு. இது வந்து ப்ளூ கலர். நம்பர் 11 வந்து இசாகி ட்ரெஸ்ஸு, நம்பர் 15 இசாகி ட்ரெஸ்ஸு. இது வந்து பச்சை கலர் சூப்பராக இருக்குது, க்ரீன் கலர் 15ஆம் நம்பர் வந்து சூப்பராக இருக்குது. அதேமாதிரி இசாகி ட்ரெஸ்ஸில் வந்து 11ஆம் நம்பர் வந்து சூப்பராக இருக்குது. அப்படி கோல் போகிறதுலாம் பயங்கரமாக காமிச்சிருக்காங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி அமௌண்ட்டு. இது வந்து புதுசாக வரப்போகிற என்ட்ரி அமௌண்ட்டு. பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு ஃப்ரீயாக தர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா இதில் வந்து எந்த எஃபர்ட்ஸும் இல்லை. ஸோ வந்து இந்த அமௌண்ட் வந்து ஃப்ரீயாக தர கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. இல்லைனா வந்து ஃபேடல் வீலில் வந்துடும். இந்த அமௌண்ட் வந்து ஃபேடல் வீலில் வந்துடும். இதுவுமே வந்து என்ட்ரி அமௌண்ட் தான். இது வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த பறவையை தூக்கிட்டு போய் இறக்குற மாதிரி இன்னும் உள்ளது. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஃபேடல் வீலில் மட்டும்தான் விடுவாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், ஹீரோ இதில் பாருங்கள், அவனுடைய பறந்து வந்து இறங்குறான், ஒன்றே பண்ண முடியாது. அவ்வளோதான். இது வந்து ட்ராப்பு நாகியோட எமௌண்ட். இது இருந்தது, இவங்க யாரும் கொடுத்துட்டு இருந்தேன். இது வந்து ட்ராப்பு நாகியோட எமௌண்ட். சூப்பராக இருக்கா. இப்போ மூவியில் வந்து இது மாதிரி தான் கோல் போடுவோம், அதனால் இது அப்படியே வந்து எமௌண்ட்டை வந்து எடுத்து வச்சுட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இசாகியோட எமௌண்ட்டு. ஸோ பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. இசாகி எமௌண்ட் தான் வந்து நாகி எமௌண்ட்டோட சூப்பராக இருக்குது. கையில் வச்சுட்டு அப்படியே ஃபுட்பால் அடிக்கிறான் பாருங்க, பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதில் வந்து ஏன்னா வந்து நார்மலாக உள்ள எமௌண்ட்டு, இதில் வந்து அந்தளவுக்கு பெருசாக எதுவும் கொடுக்கல. இது மாதிரி ஆல்ரெடி வந்து இந்த ஃபாக்ஸ் வச்சு ஏற்கனவே வந்து எமௌண்ட்டில் 2-3 வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வரப்போகிற ஃப்ளாக் எமௌண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த புதுசாக வர டோர்னமெண்ட்டு FFWS அந்த இதில் வர டோர்னமெண்ட்டோட ஃப்ளாக் பார்க்க எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கொடியை குத்தி அப்படியே நிப்பாட்டுறான் பாருங்க, அவ்வளோதான். சூப்பராக இருக்கா. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் ஸ்டார் வால்ட்டான். இது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே. ஃபுல்லாக வந்து நெருப்பை இது பண்ணிட்டு அப்படியே கக்கிறது. இது வந்து அவ்வளோவா பெருசாக எந்ததும் எஃபெக்ட்டும் எதுவும் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த புல்லட்ஸில் வந்து தப்பிக்கிற மாதிரி பார்க்கறதுக்கும் வந்து சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து இதெல்லாம் வந்து ரேர் அமௌண்ட்டாக கொடுக்குறது வந்து அந்தளவுக்கு டைமண்ட்ஸ்லாம் இதுக்கு நிறையா செலவு பண்ண தேவையில்லை. இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு ஒர்த்தான அமௌண்ட்ஸ்லாம் கிடையாது. நீங்கள் வந்து எமௌண்ட் கலெக்ஷன் வந்து நிறையா வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மேக்ஸ் ஃபயர் பவர்ன்ட்டு ஒரு அமௌண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பீரங்கி மாதிரி இருக்குல்ல, அதில் சுடுற மாதிரி வச்சுருக்காங்க. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. இது வந்து ஓகே, கொடுக்குற டைமண்டுக்கு இது ஒர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது பார்க்க சூப்பராக இருக்கும். இந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். ஆள் அப்படியே அதை தூக்கி கீழே அடிக்கிறான், கீழேருந்து அப்படியே அங்கே வரும் நெருப்பாக கொட்டுதா, சூப்பராக இருக்கா. இது வந்து கன் ஸ்பின்னு ஒரு அமௌண்ட்டு. டபுள் சர்க்கிள் அப்படியே சுற்றிட்டே எந்திரிச்சிட்டே இருக்கான் பாருங்கள், அப்படியே சுற்றிட்டே இருப்பான் கடைசி வரையும். நம்ம இது பேர் வாக்கிங் அமௌண்ட்டு போட்டோன்னா போயிட்டே இருப்போம் தெரியுமா, அது மாதிரி இது கன்ஸ் குச்சி அமௌண்ட்டு. அப்படியே கன் ஸ்பின் பண்ணிகிட்டே அப்படியே இருப்பாப்புல. மேலே லைட்டு தான் எரியுது, கலர் வேறு சூப்பராக இருக்குது.
இது வந்து பார்த்திங்கன்னா வந்து டியோ எமோட்டு. இது வந்து பாருங்கள் ஃபுட்பால் வச்சு எடுத்துருக்காங்க, காலில் வச்சு ஷூ துடைக்கிற மாதிரி. இதுவுமே நல்லா தான் இருக்குது. ஷூ ஷைனிங். இந்த எமோட் பேர் வந்து ஷூ ஷைனிங். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஃபெடரல் வீலில் தான் வர வாய்ப்பு இருக்குது நிறையா. டியோ எமோட் இருந்தது. இதெல்லாம் வந்து நார்மலாக வந்து பாம் எமோட். இதுக்கெலாம் வந்து நீங்கள் அவ்வளோ டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து கலெக்ஷன் காட்டுறதுக்கு வைக்கிறேன். கலெக்ஷன் வந்து நீங்கள் வந்து நிறையா காட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த எமௌண்ட் எடுத்துக்கோங்க. இது வந்து லிட்டில் ஃபாக்ஸ் ரன். இந்த இது பார்த்திங்கன்னா அந்த ஃபாக்ஸை பிடிக்கிற மாதிரி இந்த பெட்டு புதுசாக ஒன்று வரும்னு நினைக்கிறேன். இந்த பெட்டு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது, எல்லாம் ஒயிட் கலரில். இந்த பெட்டு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இந்த எமௌண்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் சல்யூட்டு. இது வந்து பாருங்களேன், சல்யூட் அடிச்சுட்டு அப்புறம் ஃப்ளவர் தூக்கி போகிற மாதிரி இருக்குது. இது வந்து பார்க்க கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது. இதுதான் வந்து இருக்கிறதே காமெடியான அமௌண்ட். குதிரையில் ஓடிட்டு இருக்கிற மாதிரி. கரண்ட்லி அன்அவைலபிள். இந்த ஈவெண்ட் வந்து கொஞ்சம் இதுக்கு ஸ்பின் பண்ணலாம். இது கொஞ்சம் ஒர்த்தானது. பார்த்திங்கன்னா வாக்கிங் அமௌண்ட் இருக்குல்ல, அது மாதிரி மூவிங்லேயே போயிட்டே இருக்கிறது. இதில் வந்து உட்காந்து நிறைய போயிட்டே இருக்கலாம். இது பார்க்க கொஞ்சம் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வர்றது வந்து இந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ராக்கர். பார்த்திங்கன்னா வந்து எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். எனக்கு இதில் வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த எமௌண்ட்டில் பார்க்க அந்தளவுக்குலாம் ஒன்றும் பெருசாலாம் இல்லை, நார்மல் எமௌண்ட்டு தான். இது கூட கொஞ்சம் பார்க்க வந்து சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த தண்ணியோட எஃபெக்ட்லாம் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. எஃபெக்ட்டு மேலே வந்து லைட்டு வந்து ஒரு மாதிரி ரெயின்போ கலரில் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரொட்டேட்டிங்லேயே இருக்கா. இது பார்க்க இது கூட கொஞ்சம் சூப்பராக இருக்குது. எவ்வளோ நேரம் அப்படியே போயிட்டே இருக்கான் பாருங்கள். இந்த எமௌண்ட் பார்க்க சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து வாக்கிங் எமௌண்ட்டு மாதிரி தான், சைக்கிளில் போயிட்டே இருக்கிறது. பார்க்கவே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது இந்த எமௌண்ட்டு. இதுக்காகவும் வேணால் ஸ்பின் பண்ணலாம். இந்த மாதிரி அமௌண்ட்டுக்கெலாம் அதை வந்து ஸ்பின் பண்ணலாம். ஆனால் வந்து இதுக்கெலாம் வந்து டைமண்ட் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி அமௌண்ட்டுக்கெலாம் இதெல்லாம் வந்து அவ்வளோவா ஒர்த்தான அமௌண்ட்லாம் கிடையாது. இது பார்த்திங்கன்னா பைக் அமௌண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு சுமோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இதுவுமே பயங்கரமாக இருக்குது. பைக்கில் வந்து ரேஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி. நருட்டோவோட கொலாப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நான் இந்த ஃபுட்பால் இந்த அனிமியோட கொலாப் பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுதான் இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு கிடைச்ச வந்து அப்டேட். நருட்டோ வந்து அதுக்கப்புறம் தான் வருங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கும். நருட்டோ வருமா என்னன்ட்டு அது வந்து ஃப்ரீ ஃபயர் காரங்களுக்கு தான் தெரியும். ஓகேவா, நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்மளுக்கு தெரிஞ்ச அப்டேட் வந்து அவ்வளோதான். நம்மளுக்கு இதுக்கு மேலே எந்த அப்டேட்டும் தெரியாது. நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வந்து அதை வந்து அப்டேட்டாக எடுத்து நம்ம வந்து போடுறோம். ஓகேவா, நருட்டோவோட கண்டிப்பாக கொலாப் பண்ணுவாங்க, நம்பிக்கையோடு இருப்போம். ஓகேவா, பை. ஒபீட்டோ காஸ்ட்யூம் எனக்கு வந்து பர்சனலாக வந்து ஒபீட்டோ பிடிக்கும். உங்களுக்கு எது பிடிக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.